ரொம்ப முக்கியம். எல்லாரும் நினச்சிருப்பாங்க பாம்பு விஷம் ரொம்ப கொடுமைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு பாம்போட விஷம் வந்து மிகப்பெரிய மருந்து. என்னோட தந்தை வந்து முருகர் பக்தர். அவர் சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்கும்போது அவர் கொடுத்த முக்கியமான ஒரு மருந்து என்ன அப்படின்னா, இந்த கோப்ராலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து. இது அந்த காலத்திலேயே இந்த பாம்பாட்டி சித்தர் செஞ்சுருக்கார். பல சித்தர்களுக்கு இந்த மாதிரி நாகங்கள்லேருந்து அந்த மருந்து, அந்த விஷத்தை எடுத்து அது குடுக்கறது தான் இவருடைய வேலை. உலகத்தில எந்த சித்த மருத்துவரா இருந்தாலும் அந்த காலத்தில, இந்த பாம்பாட்டி கிட்ட இவர்கிட்ட வந்துருவாரு. வந்துட்டு எனக்கு நாகத்துக்கிட்டேருந்து எனக்கு விஷம் வேணும் அப்படின்னா, எந்த மாதிரி நாகம்? அப்படின்னு கேட்பாங்க. வெள்ளை நாகத்தில ஒரு வகை இருக்கு. அ கருநாகத்தில ஒரு வகை இருக்கு. அதேமாரி பாம்புலேயே நாகத்திலேயே பல வகைகள் இருக்கு. இந்த மாரி நோய்களுக்கு இந்த மாரி ரசவாதம்ன்றது சொல்றோம்ல, அதே மாரி தான் இந்த ஒரு அமைப்பு. இந்தந்த நாகத்திலேருந்து இந்தந்த விஷத்தை எடுத்தா, இந்தந்த மருந்து நமக்கு குணமாகும். இதுக்கு யாரு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில கை தேர்ந்தவர் யாருன்னு சொன்னா, இந்த பாம்பாட்டி சித்தர். அப்போ விளையாட்டு பிள்ளையா அவர் ஒவ்வொரு புத்தா தேடி, ஒவ்வொரு நாகத்த புடிக்கிறது, அத விளையாடுறது, அதில இருக்க விஷத்த எடுக்கிறது, அந்த நாகத்தோட நாகமா பழகுறது. இப்ப நான் இருளர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சூட்சுமம் தெரியும். அதே மாரி தான். அதே அம்சத்தில தான் இப்படி விளையாடிட்டு, இந்த மாரி விஷம் எடுத்து பாம்பின் விஷம் குடுத்து, சித்தர்களோடு சேர்ந்து இவரு பழக்கத்தில இருக்காரு.